வருகை தந்திருக்கும் மாவட்ட செயலாளர் செந்தில்கனி அவர்களே மற்றும் இந்த கிராம பொதுமக்களே அனைவருக்கும் வணக்கம். அன்புக்குரிய தோழர்களே, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணைக்கிணங்க அவர் குறிக்கோளை ஏற்றி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து மதசார்பற்ற கூட்டணி சார்பாக அனைத்து தோழர்களும் ஒன்று சேர்ந்து நம்ம வெற்றி பெற வேண்டும். அன்புக்குரிய தோழர்களே, எனக்கு இந்த ஊர் கொஞ்சம் பூர்வீகம் தான். எங்கள் அம்மா இங்கே இல்லை, அம்மா இருக்காங்க, மாமா இருக்காங்க. இது பூராமே பொறுப்பாளர் பூரா சித்தப்பாமைய பெரியப்பாமைங்க தான், புதுசு கிடையாது. நாங்கள் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாமாலாம் நாங்கள் இந்த ஊரில் என்ன களப்பணி செஞ்சோம்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் அந்த ஊரில் செருப்பு போட்டு போகக்கூடாது, அவ்வளோ ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஊர் இந்த ஊர். சேலூர், சில ஊரெல்லாம் இருக்குது. இன்றைக்கும் நம்ம சாதியை சேர்ந்த எங்களுடைய சொந்த சித்தப்பாவோட இடத்தவே ஆதிக்க சாதிக்காரன் சேர்ந்து நாங்கள் 400 தலை கட்டுறது எங்கள் இடம் தான் சொல்லி இன்னும் போலி பட்டா போட்டு அதை வழக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் நம்ம கட்சி தோழர் தான். இதெல்லாம் இதில் வந்து புதுசாக சொல்கிறவங்கள இன்றைக்கெல்லாம் அந்த நம்ம இடத்துல இந்த இடத்துல நம்ம சேரில் அமர்ந்து இருக்கிறோம்னா அது ஒரு பெரிய நம்மளுடைய எழுச்சி தமிழோட கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளோட உழைப்பு தான் நம்ம இந்த சேரில் உட்காந்துருக்கோம். சாதாரண செருப்பு போட்டு போக முடியாது, துண்டை தோளில் போட்டு போக முடியாது, அந்த வேட்டியை பிடிச்சிட்டு குனிஞ்சு தான் போகணும். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம அப்படிப்பட்ட இந்த ஊரில் நம்ம வச்சுட்டு வந்தோம். ஆனால் இதெல்லாம் இன்னும் மாறணும். நம்ம இந்த இதெல்லாம் மாறணும்னா நம்ம எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைப்படி அவர் எந்த கூட்டணியை அறிவிச்சிருக்கிறாங்க, கேப்டன் விஜயகாந்த் மகன் பிரபாகரனை தான் நமக்கு சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏவாக போட்டியிட அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம முழு நேரம் பாடுபடணும். ஏன் பாடுபடணும் அப்படின்னா இந்த உரிமையை வந்து இன்னும் மென்மேலும் நம்ம வளரணும். நம்மலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், இதே ஊரில் நான் கண்ணார எனக்கு கண்ட செய்தி, நம்ம பசங்க யாராவது ஒருத்தன் படித்தா அரசு பணியில் கடிதம் சொல்லி இதே தபால் நிலையத்திலேருந்து தபால் வீட்டுக்கு வராது. இதில் எத்தனை பேர் வேலை இழந்திருக்காங்கன்னு நல்லா தெரியுமா? நான் இதே ஊர், எங்கள் அம்மா இருளாயம்மா தான், எங்கள் பெரியம்மா தான் இங்கே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். அரசு பணிகள் கடிதத்தை ஒரு ஆதிக்க சாதிக்காரன் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணி இது அரசு பணி சம்பந்தமான வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கண்ணார கிழிச்சு போட்டு எரிச்சிட்டான். இதில் 3 பேர் வேலை இழந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆதிக்க வெறி பிடிச்ச ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு நம்மளோட எழுச்சி தமிழர் இப்பெல்லாம் நம்மளெல்லாம் தலை நிமிர்வாக வச்சு பேச இப்படியெல்லாம் அழைச்சிருக்கிறான்னா, இன்னைக்கு எல்லா கட்சிக்காரும் நம்ம சமுதாயத்தில் இருக்கதான் செய்வாங்க, எல்லா கட்சியிலையும் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் எந்த கட்சியிலையும் சேர்ந்துருந்தாலும் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குரல் கொடுக்கறது விடுதலை சிறுத்தை கட்சி தான். எழுச்சி தமிழர் அவருடைய தம்பிகள் தான் போராட போகிறோம். அதனால் எல்லா கட்சியிலும் இருந்தாலும் அவங்கள கண்டிப்பான முறையில் எழுச்சி தமிழர் அவர்களின் கோரிக்கை ஏற்று அவர் ஆணைக்கு இணங்க கேப்டன் அவர்களின் மகன் பிரபாகரனுக்கு கண்டிப்பாக வாக்களித்து, 2வது இந்த வட்டம் வந்து தலைவர் சொல்லியிருக்கிறாரு, நமக்கு 8 தொகுதியை போராடி கண்டிப்பாக வாங்கியிருக்கிறாரு. அந்த 8 தொகுதியை போராடி வாங்கியிருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டம் 234 மாவட்ட செயலாளர் அறிவிச்சுட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தேர்தல் நிதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை மாவட்ட செயலாளர் கண்டிப்பாக வந்து கொடுக்குறங்கிற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளால் முடிஞ்சளவு இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதை நம்மளுடைய சமுதாயத்தில் உண்டியல் மாதிரி ஏதோ போட்டு ஒரு நிதியை திரட்டி ஒவ்வொரு ஒன்றியமும் ஒவ்வொரு கிராமமும் அவங்களுக்கு ஒரு நிதியை திரட்டி கையில் கொடுக்கணும். அது எங்களை மாதிரி பொறுப்பாளரும் கொடுப்போம். அதே மாதிரி கண்டிப்பான முறையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கும்பலங்குளத்து மக்கள் இப்படியெல்லாம் சேரில் உட்காந்துருக்கிறது எனக்கு தெரிய கொஞ்சம் இப்போ தான் பார்க்குறேன். நான் இப்போ இடையில வராமனா இருக்கலாம். ஆகவே இந்த தலை நிமிர்வு எப்பொழுதும் நமக்கு நிரந்தரமாக வேணும்னா எழுச்சி தமிழர் அவர்களின் ஆசைப்படி நாம் அவர் மதசார்பற்ற கூட்டணிக்கு வாக்களித்து இந்த பக்கம் நல்ல கடுமையான உழைப்பு உழைத்து வெற்றி பெற செய்ய உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.